ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம ஒரு புக்கோட சமரியை தான் பார்க்க போறோம். இந்த புக்கு இன்வெஸ்டர் பைபிள் அப்படின்னு சொல்லப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜாம்பவான் மிஸ்டர் வாரன் பஃபட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இவ்வளோ பெரிய மைல் ஸ்டோனை செட் பண்றதுக்கு முக்கிய காரணம் இந்த புக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு இருக்கிற யாரா இருந்தாலும் இந்த புக்கை ரெஃபர் பண்ணாம அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியவே ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அதுதான் 1949 வெளிவந்த ஆத்தர் மிஸ்டர் பெஞ்சமின் கிரஹாமோட தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படின்ற புக்கு 1949 எழுதியிருக்காங்க. இந்த காலத்துக்கு இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு டவுட் வேண்டாம். இந்த காலத்துக்கும் இனி வரும் காலத்துக்கும் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றதுனால தான் இந்த புக்கை பைபிளோட கம்பேர் பண்றாங்க. நீங்க ஒருவேளை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி வின் பண்றது அப்படின்லாம் சொல்லி தராது. பட் ரிஸ்க் எப்படி குறைக்கிறது, நீங்க மூலதனமா போட்ட உங்க அமௌண்ட்டை எப்படி லாஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது, அண்ட் நீங்க காலத்துக்கும் நம்பகமான நிலையான வருமானத்தை எப்படி உருவாக்குறது, இது எல்லாம் பத்தி இந்த புக்ல இருந்து நீங்க கத்துக்கலாம். பெஞ்சமின் கிரஹாமோட இந்த புக் ஒரு சாதாரண இன்வெஸ்டர்ஸை பாதிக்கக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட பயத்தை போக்க ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட்டை உங்களுக்கு கொண்டு வரத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த புக்கு கொடுக்குது. ஸோ டோன்ட் பி ஆர்டினரி, பி அன் இன்டெலிஜென்ட். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, எங்கெல்லாம் இந்த ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் கை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான். ஒரு கம்பெனியோட ஸ்டாக் இப்போ ட்ரெண்டில் இருக்குது, அப்போது ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்குவாங்க. அப்படின்னா கம்பெனி அண்ட் அவங்களோட ப்ராடக்ட் பற்றி எந்த அனாலிசிஸும் பண்ணாமல் மற்றவங்க சொல்கிறத வச்சு ஆர் நீங்கள் கேட்டதை வச்சு வெறும் உங்களோட யூகத்தில் மட்டும் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குறதுக்கு பேர் தான் ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. அப்படி வாங்கும்போது ஒருவேளை உங்களுக்கு அந்த குருட்டு நம்பிக்கை கை கொடுத்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கலாம். அதை பார்த்த நீங்க உங்களை நீங்களே ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு நினைச்சிட்டு அதே ஸ்டாக்கை நீங்க அதிக விலை கொடுத்து வாங்கும்போது நீங்க தலையில துண்டு போடுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்க யூகம் தப்பா போற பட்சத்துல உங்க கேபிட்டல் அமௌண்ட்டை மொத்தமா இழக்க நேரிடும். இத இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு கேம்பிளிங் மாதிரி. வந்தா மலை போனா ஒன்றும் இல்லை. லக்கை பேஸ் பண்ணி மட்டுமே உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதும் வராமல் போகிறதும் இருக்கு. நிறைய பேர் இங்கே ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்டராக தான் இருக்காங்க. ஒருவேளை அடுத்த பெரிய க்ரோத் ஸ்டாக்ல பெட்டு கட்டணும்னு ஆசை உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா அப்போது இந்த ஸ்பெக்குலேஷன் இன்வெஸ்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் லிமிட்டை செட் பண்ணிக்கோங்க. உங்களோட கேபிட்டல் அமௌண்ட்டில் 10%க்கும் குறைவான அமௌண்ட்டை ஸ்பெக்குலேஷன் ஆக்டிவிட்டீஸுக்கு ஒதுக்கி அந்த ஸ்பெக்குலேஷன் அக்கௌண்ட்டில் போடுங்க. எந்த ரீசனுக்காகவும் உங்களோட ஸ்பெக்குலேஷன் அக்கௌண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டும் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குன்னா அதில் 100 ரூபாய்க்கு குறைவான அமௌண்ட்டை உங்கள் யூகத்தின் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பெக்குலேட்டிவ் அப்ரோச் 2 இடத்துல அப்ளிகபிள் ஆகுது. அதில் ஒன்று க்ரோத் ஸ்டாக்ல பெட்டு கட்டுறது. பல இன்வெஸ்டர் க்ரோத் ஸ்டாக்கோட அட்ராக்ஷனில் விழுந்துடுறாங்க. ஒரு க்ரோத் ஸ்டாக் கடந்த காலத்தில் ஆவரேஜை விட பெட்டராக செயல்பட்டுருக்கு, அப்போ ஃப்யூச்சர்லேயும் பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறதுனால அது அப்படியே நடக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது ரிஸ்க்கு. அன்யூஷுவலான ரேபிட் க்ரோத் எப்போவுமே கண்டினியூ பண்ண முடியாது. ஹை க்ரோத் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹை க்ரோத் ஸ்டாக்ல ஸ்பெக்குலேட் பண்ணுறது ரிஸ்கான ஐடியாவாக தான் இருக்கும். ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் க்ரோத் இன்வெஸ்டருக்கு நல்ல ப்ராஃபிட்டை தரணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது பல கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்லாம் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கிறதுனால இவங்களோட க்ரோத் நமக்கு ப்ரப்போர்ஷனல் ரிட்டர்ன்ஸை தராது. 1960 1999 வரைக்கும் ஃபார்ச்சூன் 500 லிஸ்ட்ல இருந்த டாப் பிக்கஸ்ட் 150 கம்பெனிஸ்ல 8 கம்பெனிஸ் மட்டும்தான் 20 வருஷமா குறைஞ்சது 15% ஏர்னிங்ஸை வளர்க்க முடிஞ்சது. க்ரோத் ஸ்டாக் அப்படிங்கிறது மெல்லிசான கயிறுல அந்தரத்தில் தொங்குற மாதிரி ஊசல் ஆடிட்டு இருக்கும், எப்போ பிச்சுட்டு போகும்னே தெரியாது. ஸ்டாக் எவ்வளோ அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 1950s சடன்லி இன்க்ரீஸ் ஆன ஏர்லைனோட ஸ்டாக்ஸ், அப்புறம் இன்டர்நெட் பூம் ஆன காலத்தில் .com பபுள் ஏற்பட்டப்போ டெக் ஸ்டாக்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸாக இருந்தவங்க ஸ்பெக்குலேட்டிங் இன்வெஸ்டிங்னால அவங்களோட மொத்த கேபிட்டல்ஸையும் இழந்து போனாங்க. ஸோ உங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்துறதை விட இம்பார்ட்டன்ட் லாஸை குறைக்கிறது. 95% வேல்யூ ஆஃப் லாஸை ஈடுகட்டுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் 1900 மடங்கு எக்ஸ்ட்ராடினரி கெயினை பெறணும். அடுத்து வேற எங்க இந்த ஸ்பெக்குலேஷன் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓல, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு பிரைவேட் கம்பெனி தன்னோட ஷேர்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்ல வழங்குறதுக்கு பேரு தான் ஐபிஓ.
பர்டிகுலரா புல் மார்க்கெட்ல 2 மெயின் ரீசனுக்காக ஐபிஓவை பர்ச்சேஸ் பண்றதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட், ஐபிஓஸ் அதிகமான பில்டிங் கமிஷன்ஸை ஆஃபர் பண்றாங்க. இதனால இதை செல் பண்றதுக்கு கடினமா இருக்கு. ரெண்டாவதா, புதிய வெளியீடுகள் எப்பவுமே புல் மார்க்கெட்டோட உச்சத்துக்கு பக்கத்துல தான் விற்கப்படுது. உயரிய மார்க்கெட்ல இந்த இனிஷியல் ஐபிஓஸ்லாம் ப்ராஃபிட்டுக்கு வழிவகுக்கும். அடுத்தடுத்த ஐபிஓஸ்க்கு ஒரு வெறிய தூண்டும். புல் மார்க்கெட்ஸ் முடிவோட தெளிவான அறிகுறி ஸ்மால் அண்ட் நான் டிஸ்கிரிப்டிவ் கம்பெனிஸோட ஐபிஓஸ் ஒரு லாங் ஹிஸ்ட்ரி வச்சிருக்கிற மீடியம் சைஸ் என்டர்பிரைஸோட ஸ்டாக் வேல்யூ விட அதிகமா வச்சுக்கிறது தான். இந்த நியூ ஸ்டாக்கோட பிரைஸ் புதுசா சரிவை சந்திக்கிறதுனால இந்த மாதிரியான காஸ்ட்லி ஸ்பெகுலேஷன்ல இருந்து தள்ளி இருக்கணும்னு இன்வெஸ்டர்ஸை ஆத்தர் வார்ன் பண்றாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ரூ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன, மிஸ்டர் மார்க்கெட்னு ஆத்தர் யார் சொல்றாரு அப்படின்றத பத்தி. ட்ரூ இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி ஆத்தர் 3 கீ பாயிண்ட்ஸ் மூலமா தெளிவுபடுத்தியிருக்காரு. 1, ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் குவாலிட்டி, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, அவங்களோட பிஸ்னஸோட வேல்யூவேஷன், இதை பற்றி தரவா அனலைஸ் பண்ணணும். 2வது, ஸ்டாக் மார்க்கெட்னாலே லாஸஸ் இருக்க தான் செய்யும். பட் உங்கள் முதலீட்டையும் நீங்கள் இழக்காமல் பார்த்துக்கணும். ஸோ உங்கள் சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல்ஸை மொத்தமாக இழக்காமல் இருக்கிறதுல நீங்கள் முழு கவனமாக இருக்கணும். 3வது, அளவுக்கு மீறின லாபத்தை எதிர்பார்க்காம போதுமான லாபத்தை எதிர்பார்க்கணும். அது என்ன வேல்யூ இன்வெஸ்டிங்? மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள்ல கவனம் செலுத்தாம கம்பெனிஸோட அசெட் வேல்யூஸ், ஏர்னிங்ஸ், ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு கம்பெனியோட ஷேரை அந்த கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட கம்மியா இருக்கும்போது வாங்கணும். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூ 100 rupees per ஷேரா இருக்கும்போது மார்க்கெட்டோட டெம்பரரி டிப்ரெஷன்னால அந்த கம்பெனியோட ஸ்டாக் 70 ரூபாய் ஒரு ஷேருக்குன்னு இருக்கும். அந்த சமயத்தை பயன்படுத்தி அந்த ஸ்டாக்ஸை வாங்கணும். ஏன்னா அந்த கம்பெனிக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் பட்சத்தில் அது கூடிய சீக்கிரம் ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கும் இல்லை அதுக்கும் மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கம்பெனிஸோட இன்ட்ரின்சிக் வேல்யூவில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஷேர்ஸை வாங்குறதுக்கு பேரு தான் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களில் 2 வழிகளில் பயன்படுத்திக்கலாம். ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத்தை கண்டுபிடிக்கிறது. ஸ்பெகுலேட்டர்ஸ் க்ரோத் ப்ரிடிக்ஷன் அடிப்படையில் வாங்குறது மூலமாகவும் ப்ரிடிக்டர்ஸ் டிக்ளைன் அடிப்படையில் சேல் பண்ணுறது மூலமாகவும் மார்க்கெட்ஸை ப்ரிடிக்ட் பண்ண பார்க்குறாங்க. ஃபியூச்சர் அப்படிங்கிறது நிச்சயம் இல்லாததாக இருக்கிறதுனால ப்ரிடிக்ஷன்ஸ் டேஞ்சரஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணவீக்கம், எக்கனாமிக் ரிசெஷன், பேண்டமிக்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் எப்பயுமே வார்னிங் இல்லாமல் தான் வருது. ஒரு சாதாரண இன்வெஸ்டர் மார்க்கெட்டிங் டைமை கணக்கிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்து, யார் இந்த மிஸ்டர் மார்க்கெட்? ஆத்தர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணுறாரு. உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லித்தரதுக்காக இந்த மிஸ்டர் மார்க்கெட்டை இன்ட்ரோ பண்ணுறாரு. இந்த பர்சன் டெய்லி உங்ககிட்ட வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க சொல்லி கேட்பாரு. இந்த மிஸ்டர் மார்க்கெட்டுக்கு 2 விதமான எமோஷன்ஸ் இருக்குது. ஒன்று, ஹாப்பி மூடில் இருந்தாருன்னா அந்த கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூவோட அதிகமான விலைக்கு ஷேரை விற்பாரு. ஒருவேளை சேடாக இருந்தாருன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட கம்மியாக விற்பாரு. இந்த ஹாப்பி அண்ட் சேட் எமோஷன்ஸ் வேற ஒன்றும் இல்லை, இதுதான் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது மிஸ்டர் மார்க்கெட் சொல்கிற ஷேர்ஸை எந்த விலைக்கு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது உங்கள் பொறுப்பு. அதில் மிஸ்டர் மார்க்கெட் உங்களை கம்பல்லாம் பண்ண மாட்டாரு. மிஸ்டர் மார்க்கெட் சொல்கிற ப்ரைஸ் அந்த கம்பெனியோட இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாதான் நீங்கள் சரியான முடிவை எடுக்க முடியும். இதுதான் ஒரு ட்ரூ இன்வெஸ்டர்ஸோட வேலை. நீங்கள் ஒரு ட்ரூ இன்வெஸ்டராக இருக்க விரும்புனீங்கன்னா மிஸ்டர் மார்க்கெட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற கம்பெனிஸோட அசெட் வேல்யூவை நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது மிஸ்டர் மார்க்கெட் ஒரு வேளை சேடாக இருந்து ஆக்சுவல் பிஸ்னஸ் வேல்யூவை விட கம்மியான ப்ரைஸை கோட் பண்ணி உங்களுக்கு செல் பண்ணும்போது நீங்கள் உடனே அதை வாங்குவீங்க. அதுவே மிஸ்டர் மார்க்கெட் ஹாப்பி மூடில் இருக்கும்போது ஆக்சுவல் பிஸ்னஸ் வேல்யூவை விட ப்ரைஸ் அதிகமாக சொல்லும்போது உங்கள் ஷேர்ஸை செல் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட எமோஷனல் பேசிஸில் நீங்கள் டிசிஷன் எடுக்காமல் ப்ராக்டிக்கலாக எடுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா, எல்லாரும் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் அதிகமாக வாங்கணும். எல்லாரும் வாங்கணும் அப்படின்னு போட்டி போடுறப்ப நீங்கள் விற்கணும். இதுதான் ஒரு ட்ரூ இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். 3 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. 1 டிஃபென்சிவ் இன்வெஸ்டர், 2வது என்டர்பிரைசஸ் இன்வெஸ்டர், 3வது ஹைப்ரிட் இன்வெஸ்டர். ஃபர்ஸ்ட் டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சேஃப்டியை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. தங்களோட கேபிட்டலுக்கு பாதகம் வராமல் ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான நேரத்தை செலவிடுறதை இவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால ஆட்டோ பைலட் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணி அதில் நிலச்சிருப்பாங்க.
ஒரு நல்ல பிசினஸ் ஃபண்டமெண்டல்ஸை அடிப்படையாக கொண்ட வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணா அவங்க டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டோட வேல்யூவேஷனை இக்னோர் பண்ணிட்டு அதோட ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்திப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் ஸ்டாக் மார்க்கெட் கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறதுல அதிக கவனம் செலுத்துறாங்க. ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர்ஸ் டெய்லி ஸ்டாக் மார்க்கெட்டை செக் பண்ணாம இருந்தாலும் தங்களோட ஷேர்ஸை பயன் இல்லாம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க முடியும். இது எந்த அளவுக்கு உண்மைன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. அதாவது ஃப்ரீக்வெண்டா தங்களோட ஷேர் மார்க்கெட் டேட்டாவை வச்சு செக் பண்ற இன்வெஸ்டர்ஸ் எந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாவும் பார்க்காம இருக்கிற இன்வெஸ்டர்ஸோட ரிட்டர்ன்ல பாதி தான் அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ 50% ஹை கிரேட் பாண்ட்ஸ்லையும் 50% காமன் ஸ்டாக்ஸ்லையும் இருக்கும். இப்படி பண்றது மூலமா புல் மார்க்கெட்ல அதிகமான ஷேர்ஸை வாங்குறதையும் பியர் மார்க்கெட்ல பாண்ட்ஸுக்கு ரஷ் பண்றதையும் தடுக்க முடியுது. இப்படி இவங்க தங்களோட போர்ட்ஃபோலியோவை செட் பண்ணதுக்கு அப்புறம் எவ்ரி 6 monthsக்கு ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்து ரீபேலன்ஸ் பண்றாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ ஸ்டாக்ல 100 ரூபாய் பாண்ட்ல 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். ஆஃப்டர் 6 months நீங்க வந்து பாக்குறீங்க ஸ்டாக்ஸ்ல ரிட்டர்ன் 20 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ நீங்க ஸ்டாக்ஸ்ல இருந்து 10 ரூபாயை எடுத்து பாண்டை 110 ரூபாய் ஆக்கணும். இப்ப ரெண்டுலயும் 110 ரூபாய் இருக்கும். பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் மிக குறைஞ்ச டாக்ஸ் லிமிட்ல இல்லைன்னா அவங்க டாக்ஸ் ஃப்ரீ முனிசிபல் பாண்ட்ஸை வாங்கணும். டாக்ஸபிள் பாண்ட்ஸை சொந்தமா வச்சுக்க ஒரே இடம் 401k அக்கௌண்ட் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் போது ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் லாங் டேர்ம் பாண்ட்ஸை விட கம்மியா இருக்கும். அதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகும்போது லாங் டேர்ம் பாண்ட் ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸை விட சிறப்பாக செயல்படும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கெஸ்ஸிங்கை அவாய்ட் பண்ண மெச்சூரிட்டி பீரியட் 5 to 10 வருஷத்துக்கு இருக்கிற பாண்டை வாங்குறது சிறந்தது. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி இது ஸ்டேபிளாக இருக்கும். இண்டிவிஜுவல் பாண்டை விட பாண்டு ஃபண்டை வாங்குறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இது ரிஸ்கை டைவர்சிஃபை பண்ணி குறைக்கும். கிரஹாம் அண்ட் வாரன் பஃபர்ட் 2 பேருமே இண்டெக்ஸ் ஃபண்டை டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு சிறந்த லாங் டேர்ம் பெட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் எந்த ஒரு ஸ்டாக் செலெக்ஷனும் இல்லாமல் நேரடியாக மார்க்கெட்டோட கிராஸ் செக்ஷன்ஸை வச்சிருக்கு. இது மற்றவங்களை ஏற்கிற வகையில் இல்லாமல் இருந்தாலும் அக்ரெசிவ் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டெடி ரிட்டர்ன்ஸை கொடுக்கலனாலும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் கம்மியான ரிஸ்காக தான் இருக்குது. கடந்த 20 வருஷமாக பார்க்குறப்போ மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட இது சிறப்பாக செயல்பட்டுருக்கு. ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுறதுல இருக்கிற இன்டெலெக்சுவல் சேலஞ்சஸை நீங்கள் விரும்புனீங்கன்னா அப்போது இண்டெக்ஸ் ஃபண்டை உங்கள் போர்ட்ஃபோலியோவோட ஃபவுண்டேஷனாக மாற்றலாம். அண்ட் ஸ்டாக்ஸில் ஒரு சின்ன போர்ஷன்ஸ் ஆஃப் ஃபண்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த சின்ன ஃபண்டு கண்டிப்பாக 10%க்கும் குறைவாக தான் இருக்கணும். டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோக்கான ஆத்தரோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, முதலாவது அவங்க டைவர்சிஃபிகேஷனில் குறைஞ்சது 10 இல்லைனா மேக்ஸிமமாக 30 ஸ்டாக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சிங்கிள் இண்டஸ்ட்ரிக்கு ஓவர் எக்ஸ்போஷர் கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது, செலக்ட் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கம்பெனிஸும் சிக்னிஃபிகண்ட், ப்ராமினன்ட் அண்ட் கன்சர்வேட்டிவ்லி ஃபினான்ஸ்டாக இருக்கணும். மூணாவது, ஒவ்வொரு கம்பெனியும் லாஸ்ட் 10 வருஷத்துல கண்டினியூஸாக தங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவைடெண்ட் பேமெண்ட்டை கொடுத்துருக்கணும். நாலாவதா, இன்வெஸ்டர்ஸ் 7 வருஷத்துல ஆவரேஜ் ஏர்னிங்கை விட 25% அதிகமாகவும் லாஸ்ட் இயர் ஆவரேஜ் ஏர்னிங்கை விட 20 மடங்கு அதிகமாகவும் பே பண்ணக்கூடாது. இந்த ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை விட அதிகமான லாபம் வேணும்னு இன்வெஸ்டர்ஸ் எப்போவுமே க்ரோத் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதோட ப்ரைஸில் அதிகமான ஸ்பெக்குலேட்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதில் அதிகமான ரிஸ்க்கும் இருக்கும். அதுக்கு பதிலாக அவங்க ப்ராஃபிட்டபிள் ஆப்ரேஷன்ஸ், ஸ்டேபிள் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் அண்ட் ரீசனபிள் ப்ராஃபிட்ஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ இருக்கிற பெரிய எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸில் தங்களை ஈடுபடுத்திக்கணும். வால் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் PE ரேஷியோ நெக்ஸ்ட் இயரோட ஏர்னிங் அடிப்படையில் கணக்கிடப்படுது. இருந்தாலும் ஆத்தர் கடந்த கால மல்டி இயர் ஆவரேஜை அடிப்படையாக வச்சு PE ரேஷியோவை கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காரு. இந்த மெத்தட் ஆட் ப்ராஃபிட்டபிள் இயராக இருந்தாலோ இல்லைனா அதிக ரெவன்யூஸ்க்கான கணிப்புகளை வச்சிருந்தாலோ ஒரு இன்வெஸ்டர்ஸ் அந்த கம்பெனியை மிகைப்படுத்தி மதிப்பிடுறதுக்கான முரண்பாடுகளை குறைக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். ஒரு கம்பெனி கடந்த 6 வருஷத்துல 50 பைசா பர் ஷேர் ஏர்ன் பண்ணியிருக்கு அண்ட் லாஸ்ட் 12 மாசத்துல ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கு. இப்போ வால் ஸ்ட்ரீட் கால்குலேஷன் படி பார்க்குறப்ப லாஸ்ட் இயர்ல கம்பெனி ஏர்ன் பண்ணது ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். PE ரேஷியோ 25% அப்படின்னு போட்டு கால்குலேட் பண்ணுறப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் 3 × 25 75 ரூபாய் பர் ஷேராக இருக்கும். இது வெறும் லாஸ்ட் இயர் ஏர்னிங்கை வச்சு கால்குலேட் பண்ணுறப்ப. இப்போவே ஆத்தர் சொல்கிற மாதிரி பார்க்குறப்ப லாஸ்ட் 6 வருஷத்தில் கம்பெனியோட ஏர்னிங் ஒரு ஷேருக்கு 50 பைசா. அப்போ 6 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுறப்ப 50 பைசா × 6 = 3 ரூபாய். லாஸ்ட் இயர் ஏர்னிங் ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். தென் டோட்டலாக லாஸ்ட் 7 வருஷத்தில் கம்பெனியோட ஏர்னிங் ஒரு ஷேருக்கு 6 ரூபாய். ஆவரேஜ் ஏர்னிங் பார்க்கும்போது
6/7 இஸ் ஈக்குவல் டு 0.857 ருபீஸ் அப்ராக்சிமேட்டாக வருது. இப்போ பி ரேஷியோ எத்தனை டைம் இருக்கணும்? ஆஸ் யூஷுவல் 25 டைம்ஸ். ஸோ 0.857 இன்டூ 25 இஸ் ஈக்குவல் டு 21.43 ரூபா தான் இந்த கம்பெனியோட ஆக்சுவல் ஸ்டாக் ப்ரைஸாகவே வருது. இதுலேயே நீங்கள் பார்க்கலாம் வால் ஸ்ட்ரீட் கால்குலேஷன் வேல்யூக்கும் ஆத்தர் சொன்ன கால்குலேஷன் வேல்யூக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. வெறும் 21 ரூபா 43 பைசா வேல்யூ இருக்கிற ஸ்டாக்ஸை 70 ரூபா கொடுத்து வாங்கினா எப்படி லாஸ் ஆகாமல் இருக்கும்? அடுத்து டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் எப்படி ஒரு ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணுறது, அதுக்கு ஆத்தர் ஒரு 7 கிரைட்டேரியாவை ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. முதலாவது சைஸ் ஆஃப் என்டர்பிரைஸ். ஸ்டாக்கோட ப்ரைஸஸில் ஹை வோல்டாலிட்டியை அவாய்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய கம்பெனியாக குறைஞ்சபட்சம் 2 மில்லியன் ஆனுவல் அசெட்ஸ் வச்சிருக்கிற கம்பெனியாக பார்த்து சூஸ் பண்ணணும். ரெண்டாவது ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல்ஸ். கடினமான காலத்தில் நிதி உதவி பண்ண கம்பெனிஸோட கரண்ட் அசெட் கரண்ட் லயபிலிட்டிஸை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கணும். 2:1 ரேஷியோவில் இருக்கணும். லாங் டேர்ம் டெப்ட்டு ஒர்க்கிங் கேபிட்டல்ஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது. 2003 S&P 500 கம்பெனிஸில் கிட்டத்தட்ட 120 கம்பெனிஸ் இந்த ரேஷியோவை மீட் அவுட் பண்ணிச்சு. மூணாவது ஏர்னிங் ஸ்டெபிலிட்டி. லாஸ்ட்டு 10 வருஷத்தில் காமன் ஸ்டாக்குக்கு சம் ஏர்னிங்ஸ் இருந்திருக்கணும். S&P இண்டெக்ஸில் இருக்கிற 86% ஆஃப் கம்பெனிஸ் 1993 2002 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பாசிட்டிவ் ஏர்னிங்ஸை கொடுத்துருக்கு. நாலாவது டிவைட் அண்ட் ரெக்கார்டு. லாஸ்ட் 20 வருஷத்துக்கு தடை இல்லாமல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட டிவைடன்ஸை தந்திருக்கணும். 1993 2002 வரைக்கும் 255க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் டிவைடண்ட்டை பே பண்ணியிருக்காங்க. அஞ்சாவது ஏர்னிங்ஸ் க்ரோத். கடந்த 10 வருஷத்தில் ஒரு கம்பெனி இப்போ ஷேர் ஏர்னிங்கில் மினிமம் 33% இன்க்ரீஸை காட்டியிருக்கணும். 2002 260க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. ஆறாவது மாடரேட்டான ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் கடந்த 3 வருஷத்தோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸை விட 15% அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த கால்குலேஷன் 2002க்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணப்பட்டது. அதாவது கடந்த 3 வருஷத்தோட ஆவரேஜ் ஏர்னிங் 15 டைம்ஸ்ல இருந்து 22.5 டைம்ஸாக மாற்றிருக்காங்க. ஏழாவது மாடரேட் ரேஷியோ ஆஃப் ப்ரைஸ் டு அசெட்ஸ். ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் புக் வேல்யூவை விட 1.5 டைம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. மினிமல் மெயின்டெனன்ஸ் அண்ட் நிலையான வருமானத்துக்கான அதிகபட்ச வாய்ப்பு தேவைப்படுற ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோவை உருவாக்க கிரஹாம் இந்த அப்ரோச்சை டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு இனிஷியல் போர்ட்ஃபோலியோவை நிர்வகிக்க அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் வருஷத்தில் 2 தடவைக்கு மேலே ட்ரேடிங் பண்ணுறாரு அப்படின்னா எப்போ தப்பு பண்ணுறாரு அப்படின்றதுக்கான அறிகுறிகள் தெளிவாக இருக்கும். டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸ் ஆடாமல் அசையாமல் உட்காந்துருந்து பந்தயத்தில் வின் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்க்கான ஆட்டோ பைலட் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறது மூலமாக டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் ஸ்டாக் மூவ்மெண்ட்ஸை குறைச்சி யூகிச்சு மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்களை குறைச்சி கவலைப்படுற வேலை இல்லை. நீங்கள் டிஃபென்சிவ் இன்வெஸ்டராக இருக்க விரும்புகிறீங்கன்னா அப்போது ப்ளூ சிப் மாதிரியான ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் L&D, இன்ஃபோசிஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், TCS, விப்ரோ, SBI, ஏஷியன் பெயிண்ட்ஸ், ITC இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாமே பாஸ்ட் இயரில் நல்ல ஏர்னிங் டேட்டாவை வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரிஸ்க்கும் கம்மி, உங்களோட கேபிட்டலுக்கும் மோசம் வராது. அடுத்து ரெண்டாவது இன்வெஸ்டர்ஸ் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ். இவங்க செக்யூரிட்டிஸை ரிசர்ச் பண்ணுறதுக்கு அதிகமான நேரத்தையும் முயற்சியையும் செலவிட ரெடியாக இருப்பாங்க. டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸை விட பெட்டர் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை இதில் பார்க்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க. கிரஹாமோட என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க டிஃபென்சிவ் இன்வெஸ்டர்ஸை விட அதிகமாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரிஸ்கோட விளையாடுறது ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்டர்ஸோட ஏரியா. என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ் தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபுல் டைம் பிஸ்னஸ் ஈக்குவலண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பற்றின போதுமான தெளிவு இருக்கணும். என்டர்பிரைசிங் அப்ரோச்சில் உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் சுமையை ஏற்படுத்துது. அதே நேரத்தில் டிஃபென்சிவ் அப்ரோச்சில் எமோஷனல் டிமாண்டிங் இருக்குது. இன்வெஸ்டர்ஸை லிட்ரலி eat 5 star do nothing அப்படின்னு சில வருஷத்துக்கு பண்ண வைக்குது. இந்த 2 இன்வெஸ்டர்ஸுக்கும் மிட் பாயிண்ட்னு ஒன்று இல்லை. ஆர்டினரி இன்வெஸ்டர்ஸ் குறைஞ்சபட்ச எஃபோர்ட்டில் டீசென்ட் ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். பட் இந்த முடிவில் சின்ன முன்னேற்றத்துக்கு கூட எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் மூலமாக அவுட்கம்ஸை இம்ப்ரூவ் பண்ண இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் அண்ட் எஃபோர்ட்ஸை செலவிடுறது கண்டிப்பாக பிலோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸை தான் கொடுக்கும். என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ் ப்ரொஃபஷனல் அனாலிசிஸை நம்புறதுனால மார்க்கெட்ஸ் டேஞ்சரஸ்லி ஹையாக இருக்கும்போது அவங்களோட ஸ்டாக் காம்பனன்ட்ஸை 25% குறைச்சிடுவாங்க. இதுவே பாட்டம் ஆஃப் பியர் மார்க்கெட்டில் இருக்கிறப்ப இவங்களோட ஸ்டாக் காம்பனண்ட்டை 75% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் வர்ஸ்ட் பியர் மார்க்கெட்டில் லாஸை எதிர்கொள்றதுக்கு 25% பாண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது.
மூணாவதா பார்க்க போகிறது ஹைப்ரிட் இன்வெஸ்டர்ஸ். இந்த இன்வெஸ்டர்ஸ் டிஃபென்சிவ் அண்ட் என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸ் மெத்தடை கம்பைன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 70% டிஃபென்சிவ் இன்வெஸ்டராகவும் 30% என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர்ஸாகவும் இருப்பாங்க. ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் லீஸ்டா மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம். நெகட்டிவ் சேஞ்சஸை அப்சர்வ் பண்ண இன்வெஸ்டர்ஸ் தங்களோட ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை இன்சிஸ்ட் பண்ணணும். செலுத்தப்பட்ட வருவாயின் பர்சன்டேஜுக்கும் பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நீங்கள் ஸ்டாக் வாங்கக்கூடிய ப்ரைஸுங்கிறது ஒரு குட் ஆர் பேட் பைன்னு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படுது. ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அது எவ்வளோ பெரிய நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடணும். அதுவே ஒரு கம்பெனியோட ஷேர் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை உருவாக்குற அளவுக்கு குறைஞ்சா வேர்ஸ்ட் கம்பெனியாக இருந்தால் கூட நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் ப்ரைஸ் அந்த கம்பெனியோட அதிகப்படியான டேஞ்சபிள் அசட் வேல்யூவை விட கணிசமாக குறைஞ்சிருக்கணும். 1973 வாரன் பஃபட் தி வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற நியூஸ் பேப்பர் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார். அப்போ அதோட ஸ்டாக் ப்ரைஸ் $83 மில்லியன் இருந்துச்சு. பட் அதோட அசட் வேல்யூ $400 மில்லியனாக இருந்தது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அண்ட் மேசிவ் க்ரோத் பொட்டென்ஷியல் இந்த ரெண்டையும் கொண்டு இருந்துச்சு. இதை போல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த புக்கில் சொன்ன மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்பெக்குலேட் பண்ணாமல் கம்பெனியோட நிதி அறிகுறிகளை கவனமாக ரிசர்ச் பண்ணணும். இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட கம்மியான விலைக்கு இருக்கும்போது ஷேர்ஸை வாங்க ட்ரை பண்ணணும். அப்படி கம்மி ஆகலைன்னா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் பணத்தை ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் டைவர்சிஃபை பண்ணுங்கள். இது மூலமாக உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் கம்மியாகும் அண்ட் உங்களோட லாஸும் குறையும். மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு ஸ்டாக்கும் நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணும்போது தான் அதில் நீங்கள் அதிகமான ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். அதனால் உங்கள் ஷேர்ஸை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி மிஸ்டர் மார்க்கெட் எப்போ பிஸ்னஸ் வேல்யூவை விட அதிகமான ப்ரைஸை கோட் பண்ணுறாரோ அப்போ சேல் பண்ணுங்கள். அப்புறம் இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். இது மூலமாக நீங்கள் நாலேஜ் வளர்த்துக்கிட்டு நீங்களும் ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸாக மாற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். See you on another video. Bye.